ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಂಬಿರಿ. இது ஏன் சுவிசேஷம்? ಯಾಕೆ ಈ ಸುವಾರ್ತೆ? சுவிசேஷம்னா நல்ல செய்தி. ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಶುಭವಾರ್ತೆ, நல்ல செய்தி. ಶುಭವಾರ್ತೆ. உங்க மொழியில் நல்லா வருது, அது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತದೆ. நல்ல செய்தி, அது ಶುಭವಾರ್ತೆ. ஏன் இது நல்ல செய்தி? ಯಾಕೆ ಇದು ಶುಭವಾರ್ತೆ? ஐயோ, அதை பற்றி ஒரு 10 வாரம் பிரசங்கம் பண்ணலாம். நான் ಅದ್ರ ಕುರಿತು 10 ವಾರ ಪ್ರಸಂಗಿಸಬಹುದು. இந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு நான் ஒன்றும் எங்கேயும் போய் ஏற வேண்டியதில்லை, இறங்க வேண்டியதில்லை, ஊர்ல வேண்டியதில்லை, பெறல வேண்டியதில்லை, என் கையை காலை வெட்டி கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ಈ ರಾಜ್ಯ வந்து விசுவாசித்தால் போதும். ಈ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ನಾನು ಹೋರಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಡಿಬೇಕಾಗಿಲ್ಲ, ಉರುಳಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕೈ ಕಾಲು ಕತ್ತರಿಸ್ಕೋಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾನು ನಂಬಬೇಕಾಗಿದೆ. இந்த ராஜ்யத்தில் வருவதற்கு நான் பெரிய யோகியனா இருந்து நிரூபிச்சு நான் எவ்வளவு நல்லவன் காமிச்சு பிரவேசிக்க வேண்டியதில்லை. ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರವೇಶಿಸಲು ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯನು, ನಾನು ಇದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಿದ್ದೇನೆ, ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ತೋರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. நான் பாவியா இருக்கிற பாவியாகவே வரலாம். ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ, ಪಾಪಿಯಾಗೇ ಬರಬಹುದು. ஏன்னா இந்த ராஜா பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரித்து கழுவ வல்லவராய் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಈ ರಾಜ್ಯ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸುವ ರಾಜ್ಯ. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ಆತನ ರಕ್ತ ನಮ್ಮ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக நிறுத்துகிறது. ದೇವರ ಮುಂದೆ ನೀತಿವಂತರಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. நான் பணக்காரனா இருக்க வேண்டியதில்லை, ನಾನು ಇದಕ್ಕೆ ಶ್ರೀಮಂತನಾಗಿರ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா இந்த ராஜா பெரிய பணக்காரர், அவர் எல்லாத்தையும் எனக்கு தரேன்றாரு. ಈ ಅರಸ ಈಗಾಗಲೇ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ, ಈತನೆಲ್ಲ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ. நான் பெரிய ஞானியா இருக்க வேண்டியதில்லை, ನಾನು ತುಂಬಾ ಜ್ಞಾನಿಯಾಗಿರ್ಬೇಕು. இந்த ராஜா என் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஞானத்தையும் தரேன்றாரு. ಈ ರಾಜ್ಯ ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಬೇಕಾದ ಅಷ್ಟು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತಾರೆ. எனக்கு பெரிய அறிவு இருக்க வேண்டியதில்லை, படிப்பு இருக்க வேண்டியதில்லை. இந்த ராஜா அதுக்கெல்லாம் அவருடைய ஞானம் அறிவு போதும், அது என்ன வாழ வைக்கும்ங்கிறாரு. ಇದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ತಿಳುವಳಿಕೆ, ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇರಬೇಕಂತಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಅರಸನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ, ಆತನು ದಯಪಾಲಿಸ್ತಾನೆ ಅಂತಾರೆ. ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் இதை பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ಇದನ್ನು ಒಂದು ಪಟ್ಟಿ ಮಾಡಿ ಒಂದೊಂದು ವಾರ ಒಂದೊಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಹುದು. அந்த மாதிரி ராஜ்யம், ಆ ತರ ಒಂದು ರಾಜ್ಯ. இதுக்கு 2000 மைல் டிக்கெட் வாங்கிட்டு நான் பிரயாணம் பண்ணி போக வேண்டியதில்லை. ಇದಕ್ಕೆ 2000 ಮೈಲ್ ಟಿಕೆಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಪ್ರಯಾಣಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. அங்க போய் லைன்ல நிக்க வேண்டியதில்லை, ಅಲ್ಲಿ ಸಾಲಾಗಿ ನಿಲ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, டோக்கன் வாங்க வேண்டியதில்லை, ಟೋಕನ್ ಪಡ್ಕೋಬೇಕಾಗಿಲ್ಲ. அது சமீபமாய் இருக்கிறது, ಅದು ಈಗಾಗಲೇ ಸಮೀಪವಾಗಿ ಇದೆ. நான் மனம் திரும்பி விசுவாசித்தா உள்ள பிரவேசிக்கலாம். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ನಂಬಿದರೆ ಒಳ ಪ್ರವೇಶಿಸುತ್ತೇನೆ. என் உள்ளத்தை நான் திறந்தனா உள்ள பிரவேசிச்சலாம். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದರೆ ಒಳ ಪ್ರವೇಶಿಸಬಹುದು. அவர் என்னுடைய ராஜாவாயிடுவாரு. ಆತ ನನಗೆ ರಾಜ್ಯ, அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துரும். ಆತನ ರಾಜ್ಯ ನನ್ನೊಳಗೆ ಬರ್ತದೆ. அதனாலதான் இது நல்ல செய்தி. ಹಂಗಾಗಿ ಇದು ಶುಭ ವಾರ್ತೆ. நல்ல செய்தியா பிரசங்கம் பண்ணுங்க ஐயா. ಶುಭ ವಾರ್ತೆನ ಶುಭಕರವಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸ್ರಿ ಅಯ್ಯ. பயம்